அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மதி பக்கத்துலயே தான் மலர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மதிக்கு ரியலைஸ் ஆகுது மலரை வந்து தப்பா பேசினது. இருந்தாலும் மதி வந்து யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம தங்கராஜை காட்டுறாங்க. தங்கராஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க ரேவதி கிட்ட. அப்ப கரெக்டா ராகவன் வந்து ஃபோன் பண்றாங்க. என்ன விஷயமாமா சொல்லுங்க, இப்பதானே அங்கிருந்து வந்த, உடனே ஃபோன் பண்றீங்க, என்ன மதி மன்னிப்பு கேட்டு சண்டை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க மாப்பிள்ள, அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே முடியல மாப்பிள்ள. அவ இன்னும் வந்து கோவத்துல இருக்கா. நாங்க ஏதோ ஒண்ணு பேச போய் கடைசியில வீட்டை விட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா. பக்கம் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அசிங்கமா அவமானமா பேசுறாங்க மாப்பிள்ள. இதை பார்க்கும்போது எனக்கே அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னமாம்மா இது, என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, அப்படிதான் அவ இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாமா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன், போன வைங்கன்னு சொல்லிட்டு நேரா தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட சண்டை போடுறாங்க. ஏதோ தெரியாதனமா உன்னுடைய தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு மோசமா போகும்னு நினைச்சு பார்க்கல. நான் இருக்கிற வேலையை பார்க்கறதா இல்ல உன் வீட்டு பிரச்சனையை பார்க்கறதா? பேசாம உன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகை எடுத்து அங்கேயாவது போயிடணும் போலன்னு சொல்லி, சரி என்ன குடும்பமான்னு சொல்லி திட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே ரேவதி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. மா, என்னமா பிரச்சனைன்றாங்க. அது எதுக்கு சொல்ற? என்னதான் சுரேஷ் கல்யாணம் பண்ணி வச்சாரோ மாப்பிள்ள, இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லி ரொம்பவே கோபமாவும் வருத்தமாவும் பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா, மன்னிப்பு கேட்கலன்னா இருந்துட்டு போறா, அவளை உள்ள கூப்பிட வேண்டியது தானேன்றாங்க. அது எப்படி உள்ள கூப்பிட முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, மாப்பிள்ள கிட்ட சொல்லியாச்சு, எல்லா விஷயத்தையும் மாப்பிள்ள பார்த்துப்பாரு, நீ போதும் வாயை மூடிட்டு போனை வைன்னு சொல்லி ரேவதி திட்டிட்டு போனை வைக்கிறாங்க. இப்ப ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப ராகவன் வரங்க. மாப்பிள்ள கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஏ மலரே, கொஞ்சம் தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லி ராகவன் கூப்பிடுறாங்க. மலர் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால மலர் போறதுல பாக்கியராஜ் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. டேய், எங்கடா போயிட்டா மலர்ன்றாங்க. இல்லப்பா, மதிக்கு துணையா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா. யாருமே சொல்ற பேச்செல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா? முதல்ல அவளை உள்ள கூப்பிடுங்கிறாங்க. இல்லப்பா, இருக்கட்டும் பரவாயில்ல. டேய், கூப்பிட முடியுமா முடியாதா? இல்லப்பா, அது வந்து டேய் கூப்பிடுறான்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னதும் உடனே ராகவன், நீ கூப்பிட மாட்டியா, நானே கூப்பிடுறேன். ஏய் மலர், உள்ள வான்றாங்க. இல்ல மாமா, அது வந்து இப்ப நீ உள்ள வர போறியா இல்லைன்னு சொல்லி ராகவன் திட்டதும் உடனே மலர் உள்ள போறாங்க. இங்க பார், அவதான் அவ இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் செய்யறானா, நம்மளும் அப்படியே செஞ்சுட்டு இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது, புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல மாமா, அது வந்து நான் சொல்றேன்ல, என் பேச்ச கேளுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப தங்கராஜ் காட்டுறாங்க. தங்கராஜ் நேரா மதியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன பொண்ணு நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க, இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருப்பாளா? இங்க பாரு, நான் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போனேன். திரும்ப திரும்ப இப்படி ஒரு பிரச்சனையே என்னால உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. தேவையில்லாம இதே மாதிரி அவ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவளை என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாதுன்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. உடனே மதி இது எதுக்காக இப்படி பண்றாளுன்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அம்மா, அந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு அவ்வளவு வருத்தப்பட்டா. மதி பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எந்த விஷயத்துக்கும் அவ பிடிவாதம் பிடிக்க மாட்டா. இந்த அளவுக்கு அவ பிடிவாதம் பிடிக்கிறான்னா கண்டிப்பா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல்ல நீங்க அவளை கூட்டிட்டு வாங்க, வீட்டுக்கு வரட்டும், என்ன ஏதுன்னு அப்புறம் பேசிக்கலாம். ஒரு 2, 3 நாள் அவ இங்க இருக்கட்டும்னு சொல்றாங்க. உடனே வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதிய காட்டுறாங்க. மதி அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு சுரேஷ் வராங்க. ஏய், நீ இன்னும் போலியா? இங்கதான் போகாத உட்கார்ந்துட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. மதி அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்றது கிடையாது. உடனே ராகவன் வந்து, டே சுரேஷே உள்ள வாடா, உள்ள வான்னு சொல்றேன் இல்லைன்னு சொன்னதும் மலர் வந்து சொல்றாங்க. சுரேஷே, அவ மன்னிப்பு கேட்கலன்னா கூட இருந்துட்டு போதும், பிரச்சனை வேற மாதிரி போகுது. முதல்ல அவளை வந்து மன்னிப்பு கேட்கலன்னா இருக்கட்டும், உள்ள கூப்பிடுறான்னு சொல்றாங்க. உடனே ராகவன், அப்படியெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவளை லூசு விட்டா அதே வேலையை எடுத்தப்பா, அது தேவையில்லாத விஷயம்னு சொல்லி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா மதியோட அப்பா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது ராகவன், உங்களால எதிர்பார்த்துட்டு இருந்தோம், உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க அட்வைஸ் பண்ணிட்டு அந்த தெரு முக்க கூட தாண்டி இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு பிரச்சனை, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, என் பொண்ணு தப்பு பண்ணதா கூட இருக்கட்டும், அவளை எதுக்காக வெளியே தள்ளி விட்டீங்கன்னு சொல்லுங்க. அவ ஏன் வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கா? நாங்க யாரும் தள்ளி விட்டோமா? அவளாதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. முதல்ல உங்க பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இது ஒரு மாதிரி ஷாக்கிங்காவே இருக்கு. உடனே மலர் வந்து, மாமா அது வந்து சொல்றாங்க. மலரே, அமைதியா இருக்கியா? உங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் உடனே மதி கிட்ட போயிட்டு, மதி வாமா போகலாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு மதியோட
அப்பா கூப்பிட்டதோ மதிக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகுது. உடனே மதி அங்கேருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்பாடா வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து நினைக்கிறாங்க. இப்போ பாக்கியராஜும் மலரும் உள்ள போனதும் பாக்கியராஜ் வந்து மலர்கிட்ட, சுரேஷ் ஏன்டா இப்படி பண்ணணும்னு தெரியல, அந்த பொண்ணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்றாங்க. உடனே மலர் வந்து, இல்லைங்க அவ பண்ணதுதான் சரி, இவங்களுக்கெல்லாம் அவதான் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மதி கிட்ட போயிட்டு மதியோட அம்மா வராங்க. அவங்க வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. நடந்த விஷயத்த ஒவ்வொன்னா எல்லா விஷயமும் கிளாரிஃபை பண்றாங்க. மதி, இதே வீடு மாதிரி எந்த வீடும் இருக்காது, எல்லா வீடும் அப்படிதான் இருக்கும், ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீ தான் அனுசரிச்சு போகணும், இனி இப்படி ஒரு பிரச்சனை வராம யோசிச்சு எந்த ஒரு முடிவும் எடுன்னு சொல்லி மதியோட அம்மா சொல்றாங்க. இப்ப மதி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா சுரேஷ் கால் பண்றாங்க. இங்க பாரு, வீட்டை விட்டு நீ போனல ரொம்ப சந்தோஷம், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, திரும்ப இந்த வீட்டு பக்கம் வராத, அப்படி ஒரு வேளை வந்தினா உன்னை சாகடிச்சிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே மதிக்கு வருது பாருங்க கோவம், வேற லெவல் மதிக்கு வருது கோவம். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நேரா நம்ம சுரேஷ் கிட்ட சுரேஷை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு போறாங்க. சார், உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சுரேஷ் வர சொல்லுங்கன்னு சொன்னதும் நம்ம மதி வரத பார்த்து சுரேஷ்க்கு இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய புருஷன் என்னை மிரட்டுறாரு, என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாருன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இப்படி ஒரு புருஷனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்றத நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சுரேஷ் கிட்ட கேக்குறாங்க. சுரேஷ்க்கு இதுக்கு பதிலே இல்லை. ஏன்னா சுரேஷை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல, இதுக்கு பதில் இல்லை. இப்ப மதி சொன்ன விஷயத்துக்கு சுரேஷ் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, அட்லீஸ்ட் மனசு மாதிரி நம்ம மதிய திரும்ப வீட்டுக்கு சுரேஷ் கூட்டிட்டு போவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.